Business one more live streaming யூஷுவலாக 3:30 ஃப்ரைடேயில் கண்டக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் இதை பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்கிறப்ப பார்க்க முடியலன்னா கூட அண்டு அப்புறமேல அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணோன்னா நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வர கொடுக்குறீங்க. ஈவன் பர்சனலாக கூட நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறது உண்டு என்னுடைய செல்ஃபோனில். ஸோ தேங்க்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் அகெயின் ஜம்ப் ஆகிருக்கு அபவுட் 150 பாயிண்ட்ஸ். என்ன எப்படி ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் குறையுது இப்படியே மாறி மாறி போயிட்டுருக்கனால அண்டு ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய குட் நியூஸ் இருக்குது. அண்டு அஃப்கோர்ஸ் சில செக்டாருக்கு அது பேட் நியூஸு. என்ன அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் ரூபா வந்து 89.39 ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சடன்னாக பார்த்திங்கன்னா திருப்பியும் அகெயின் இட் இஸ் புஷிங் 89.25 திருப்பியும் எங்கே 91 போனது எங்கே 2 நாளில் பார்த்திங்கன்னா 89.25 அன்பிலீவபிளாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இம்போர்ட்டட் ஆயில் பேஸ்கெட் வந்து அகெயின் குறைஞ்சிருக்கு 59-60 அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் அகெயின் எக்ஸ்ட்ரீம்லி குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இதை தவிர வந்து ஆல்ரவுண்ட் நிறைய ஷேரும் மேலே ஏறி இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஏஎம்சி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய குட் நியூஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ வித் தட் இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஃபஸ்ட்டு வந்து ஐஏஎக்ஸ் பற்றி கேட்டிருக்காரு பத்ருதீன் அப்படிங்கிறவர். ஐஏஎக்ஸ் பற்றி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ரெகுலேட்டட் என்டிட்டி, அதாவது ஐஏஎக்ஸ் வந்து ஏன் அவ்வளோ நாளாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலி இதோட நல்ல ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க முடியாது, கண்டிப்பாக சொல்லிடலாம். ஏன்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் கம்பெனியில் அசெட் லைட் மாடல். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து பீப்புளெலாம் தேவைப்படாது ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் ஆர் எனிதிங். அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆன அசெட்ஸும் வேண்டியது இல்லை. அண்டு இவங்களுடைய இது வந்து மெயின் ரெவென்யூ பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன். மோர் த ட்ரான்சாக்ஷன் மோர் த ரெவென்யூ. 2 பேர்கிட்ட ரெண்டு பைசா பயர்கிட்ட வாங்கிடுவாங்க, 2 பைசா செல்லர்கிட்ட வாங்கிடுவாங்க. ஸோ 4 பைசா ஃபார் எவ்ரி ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் வந்து அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்குது. முதல்ல வந்து டே அஹெட் மார்க்கெட் மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறமேல் பார்த்திங்கன்னா ரியல் டைம் மார்க்கெட்டில் வந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா க்ரீன் மார்க்கெட்டுக்கு போனாங்க. ஸோ இப்படியே படிப்படியாக அவங்களுடைய எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அண்டு அப்புறமேல இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டேர்ம் அஹெட் மார்க்கெட் அப்படின்ட்டு அது கூட 1 வீக்லேருந்து ஈவன் 3 months வரைக்கும் பண்ண முடியுது. அண்டு ஒன் மோர் திங் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சும் இதில் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேஸ் எக்ஸ்சேஞ்சு பிளான் பண்ணுறாங்க ஒரு தனி ஐபிஓக்கு. இப்போ வந்து ஒன் மோர் ஏரியா வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கோல் ட்ரேடிங். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க இன் அடிஷன் டு கவர்மெண்ட் பிளேயர் கோல் இண்டியா. அண்டு நிறைய பையர்ஸ் இருக்காங்க, வேறு நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு அதனால் ஒரு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா தென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஸோ அதனால் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து அவங்களுடைய வெர்டிகல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அண்டு புது ஏரியாலையும் என்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அதுலேயும் க்ரோத்து நல்லா தெரியுது. அதனால் ஃபண்டமெண்டலி எக்ஸலண்ட் கம்பெனி. பட் ஆனால் ரெகுலேட்ரி ஓவர்கில் தான். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, நிறைய இண்டஸ்ட்ரி வந்து ரெகுலேட்ரி ஓவர்கில்னால் சஃபர் பண்ணுறது பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த ஷேரும் அதே கேட்டகரியில் தான் வரும். அதனால் பெரிய லெவலில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த இதில். ஸோ அதாவது பிஸ்னஸை வந்து ட்ரை பண்ண விட்டாங்க ஒரு 2-3 years பேக்கு. அண்டு பட் ஆனால் சடன்னாக பார்த்திங்கன்னா ஒரு கப்ளிங் மார்க்கெட் கப்ளிங் அப்படின்னு ஒன்று போட்டு
3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு மேலே ஒன் மோர் எக்ஸ்டர்னல் பிளேயர் எதுக்குன்னு தெரியல. வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் பிளேயரில் வந்து அவங்க பண்ணுறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, அந்த மாடல் ஆஃப் பிஸ்னஸில் என்ன மாதிரி டிங்கர் பண்ணுமோ அதை டிங்கர் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது பெட்டர். அப்போ தான் இந்த ப்ரைஸ் டிஸ்கவரிக்கு தானே இந்த இது எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிங்க. அப்புறமேல ஒன் மோர் இதில் வந்து அவுட் சைட் பாடி வந்து ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தென் இவங்க பண்ணுற பிஸ்னஸில் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிடுது. அப்படியே தப்பு பண்ணால் நீங்கள் வந்து ரெகுலேட்டரி ஓவர்சீயிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்ட் பண்ணலாமே. இதுதான் என்னுடைய கொஸ்டின். இந்த மார்க்கெட் கப்ளிங் என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இவங்க பிஸ்னஸ் அடிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஈவன் அந்த மார்க்கெட் கப்ளிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகப்போகுது, இந்த கம்மிங் இயரில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிடும். அது ஆனால் கூட இவங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம் குறைய போகிறதில்ல. ஸோ தோ அதர் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது அவங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம். அண்டு ஸ்டில் இவங்க வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கிறனால வெர்டிகல்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8% ஆஃப் தி டோட்டல் பிஸ்னஸ் வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பட் ஆனால் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது பாருங்கள். அண்டு இப்போ யூரோப் மாதிரி இப்போ பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி க்ளோஸ் டு 50% ஆஃப் த பவர் ஜென்ரேட்டர் வந்து ட்ரேடட் த்ரூ எக்ஸ்சேஞ்ச். அப்போ அந்த லெவலுக்கு அங்கே வந்து இப்போ பூல் பண்ணி அங்கே ட்ரேட் பண்ணுறோம். இந்தியாவில் அது மாதிரி இல்லை. அதனால் ஸ்கோப் இருக்குது. பட் அந்த ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து இதெல்லாம் பர்மிட் பண்ணணும். அண்டு ஸ்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் பெரிய கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அண்ட் ப்ளஸ் வந்து இன்டர்ஸ்டேட்டுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹெவியாக கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அதனால் என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, த குட் கம்பெனி பட் ரெகுலேஷன்ஸ் ஓவராக இருக்கனால பெரிய லெவலில் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஹெவி ஈக்விட்டி இருக்கிற கம்பெனி ஆல்சோ. ஏன்னா போர்டர்ஸு ஸ்ப்ளிட்டு அதெல்லாம் கொடுத்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்துருச்சு. அதனால் இபிஎஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். அண்டு பிஇ வந்து ரொம்ப ஹையாக தான் போயிட்டுருக்கோம். இதுதான் என்னோடய ஒப்பீனியன் அபவுட் இது. அப்புறம் செல்வம் U3Q சார், ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் பெல் ரைஸ் 115. கேன் ஐ ஆட் மோர்? ஆட் பண்ணுறது செல் பண்ணுறதுங்கிறத நான் வந்து எந்த ஒப்பீனியனுக்கு கொடுக்க முடியாது. பட் பெல் ரைஸ் கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், அது வந்து ஐசி இன்ஜின்ஸாக இருக்கட்டும் ஆர் தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்ஜினாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவங்க வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து சப்ளை பண்ண முடியும். அதுதான் இந்த கம்பெனியோட பியூட்டி. அண்டு இவங்களுடைய இது எல்லாமே டொமஸ்டிக் ஃபோக்கஸ் தான். ஸோ அதனால் வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ் இருக்கனால அண்டு ஃபாரின்லேயும் அவங்க இது பண்ணுறதில்ல, நாட் லுக்கிங் ஃபார் இட். அதனால் இந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டராக தான் போயிட்டுருக்கோம். அண்டு எஸ்பெஷலி ஏன் இதை நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், 2 வீலர் அண்ட் 4 வீலர் இவங்களுடைய மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வந்து 2 வீலருக்கு தான் இருக்குது. தென் சம் அமௌண்ட் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன். பட் இவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி, இந்த செக்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆர் தி 2 வீலர் பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் ரிபேட் கொடுத்தனால, ப்ளஸ் இப்போ வந்து லோ இன்ஃப்ளேஷன் இருக்கிறனாலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறனாலையும் ஃபர்தர் பூஸ்ட் கிடைக்க போகுது இந்த இண்டஸ்ட்ரிக்கு அண்ட் செக்டாருக்கு. நீங்கள் வந்து அதோட கிளியர் இம்பேக்டை வந்து இது Q3யில் பார்க்க போகிறீங்க 100%. அப்போ Q3யில் வந்து அதுலேருந்து யூ கேன் சி இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் ஃபார் பெட்டராக இருக்கும் இப்போ இதோட. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன், இதுக்கு வந்து ஒரு 3 to 5 years அந்த டைம் ஹொரைசனுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து இட் வில் பிங் எ வெரி குட் ரிட்டர்ன், சாலிட் ரிட்டர்ன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ். அண்டு இந்த 25ல் வந்து 2025ல் வந்த ஷேர்ஸ்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸில் இதுவும் ஒன்று. வெரி ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் ஆகி அண்டு அதை மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்க ஸ்டாக்ஸில் இந்த ஸ்டாக்ஸும் ஒன்று. ஸோ அதனால் வந்து அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்கு. அப்புறம் A ஃபார் அசெட் அப்படிங்கிற ஜியோ ஃபைனான்ஸ் எதிர்காலம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் MUPG நினைக்கிறேன்
ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி வந்து $4.4 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்பிடி அப்படிங்கிற எமிரைட்ஸ்லேருந்து லார்ஜஸ்ட் பேங்க் வந்து ஆர்பிஎல்ல வந்து $3 பில்லியன் கமிட் பண்ணாங்க. தென் சுமிட்டோமோ மிட்சுபி கார்பரேஷன் பேங்கிங் கார்பரேஷன் வந்து அனதர் ஒரு 16,000 அது 24.99% வந்து வாங்கியிருக்காங்க என் எஸ் பேங்க்கில். ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா தெர் இஸ் அ கிரேட் பொட்டென்ஷியல் இந்தியாவில் இருக்குது இந்த ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டருக்கு. அப்போ வந்து இதில் இருக்க பிளேயர்ஸ் அத்தனை பேரும் யார் யார் ப்ரோ ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் மஸ்ட் பர்ஃபார்ம் வெல். அதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். ஸோ ஒரு பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டார் இம்ப்ரூவ் ஆகாமல் கண்ட்ரி க்ரோ ஆகவே முடியாது. ஏன்னா அவங்க தான் அந்த எசென்ஷியல் இன்புட் கொடுக்குறாங்க க்ரோத்துக்கு. அண்டு எதர் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டா இண்டிவிஜுவலோட சேல்ரிக்காக இருக்கட்டும், இல்லாட்டா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இல்லாட்டா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தாக இருக்கட்டும், எது ஆஸ்பெக்ட் பார்த்துக்க இதுதான் பாட்டம் ஆஃப் த பிரமிட். இவங்க இல்லாமல் வேறு எதுவுமே க்ரோ ஆக முடியாது. ஸோ அதனால தான் இதோட வெயிட்டேஜ் அதனால தான் பார்த்திங்கன்னா 35% in the Nifty 50. ஸோ அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர். ஜியோ ஃபைனான்ஸ் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பட் ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வெரி லாங் டைம் அண்ட் பேஷண்ட்டாக வச்சுட்டு இருந்தால் தான் அது பண்ண முடியும். பிளாக் ராக் வந்து இவங்களோட அசோசியேட் பண்ணியிருக்காங்க. கேவி காமத் வந்து இஸ் த சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி. அப்புறமேல் வேறு என்ன வேணும்? ஸோ நேச்சுரலி இந்த மாதிரி குட் திங்ஸ் இருக்கிறனால நீங்கள் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அதை. ஸோ அதனால் பட் ரொம்ப லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி கம்பெனி இஸ் அ குட் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அப்புறம் எல்ஜி இந்தியா ஃபியூச்சர் இட்ஸ் ரைட் டைம் டு என்ட்ரி அப்படின்னாரு. சரி, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்டான கம்பெனி இது. இவங்க பாருங்கள், இவங்களுடைய இருக்கிற அத்தனை இதை எடுத்துக்கோங்க. எதர் இட் இஸ்னா ஏசியாக இருக்கட்டும், இல்லாட்டா டிவியாக இருக்கட்டும், இல்லாட்டா ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் எதா ஐட்டம்லன்னு பார்த்தீங்கன்னாலும் இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. இல்லாட்டா எலக்ட்ரானிக் குட்ஸு. அதே சமயத்தில் இந்த சவுத் கொரியா கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நோன் ஃபார் இன்னோவேஷன் அப்படின்ட்டு. அண்டு புது புது ப்ராடக்டாகவும் புது புது ஏரியாலையே அண்டு யூனிக்காக வந்து வேர்ல்டு லெவலில் பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ண கண்ட்ரி வந்து இந்த கண்ட்ரி. அதனால் இங்கே வந்து இன்னோவேஷனும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க பண்ணுற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் குட்ஸ் அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 30% மேலே வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற கம்பெனி மஸ்ட் பர்ஃபார்ம் டெஃபினட்டாக. அண்டு இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஹைதராபாத்தில் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட்டு, அங்கே வந்து ஒன் மோர் மேனுஃபேக்சரிங் சென்டர் வேறு போட்டுட்ருக்காங்க. ஸோ டு கேட்டர் டு தி சவுத் இண்டியன் டிமாண்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நிறைய 4-5 பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டிலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்லேருந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால இந்த ஒயிட் குட்ஸ் செக்டர் மஸ்ட் பர்ஃபார்ம். அண்டு அதனால் இதில் வந்து அந்த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யாராக இருக்க முடியும்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் தான். தோ இவங்க வந்து நிறைய திங் அவுட் சோர்ஸ் பண்ணாலும் அண்டு பட் இந்தியாவில் நிறைய அவுட் சோர்ஸும் பண்ண போகிறாங்க இன் ஃப்யூச்சரில். ஏன்னா அந்த பிஎல்ஐ ஸ்கீம் அதெல்லாம் இருக்கிறனால இந்தியாவிலே மோர் அண்ட் மோர் ப்ரொடியூஸ் பண்ணுறனால இவங்களுடைய மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள். அப்போ இந்த மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ இவங்களுடைய இந்த ஏர்னிங்ஸ் வந்து ரீரேட் ஆகும் அப்போடா. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி. Q3 ரிசல்ட்ஸ் வரட்டும், நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு நீங்களே பாருங்கள். சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த க்ரோத் சைடில். ஏற்கனவே இவங்களோட லிஸ்டான டைம்லேருந்து இப்போ இன்னும் நல்லா பெட்டராக மூவ் பண்ணியிருக்காங்க அப்போடா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. Q3 வந்து ஃபர்தர் இண்டிகேஷன் காமிக்கும். நான் எப்பொழுதுமே சொல்வேன், ஐபிஓவில் கான்ட்ரிபியூட் பண்ண அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், லிஸ்ட் ஆகட்டும், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணுவோம், அப்புறமேலு ஸ்டேக் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இவங்க கண்கூட காமிச்சிட்டாங்க. அண்டு இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா தென் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்ப லாங் டைமில் ஹோல்ட் பண்ணால் தான் யூ கேன் சி த ரிசல்ட்டு. அதர்வைஸ் வந்து ஷார்ட் டேர்ம்
1 இயர் வச்சுருக்கேன் அப்படின்னா யூ cannot கெட் எனி ரிட்டர்ன் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து. கார்த்திக் குமார் போனக்கு எல்ஜியை பற்றி கேட்டது வந்து தினேஷ் 92Dலேருந்து கேட்டார். இப்போ கார்த்திக் குமார் வந்து கெனரா ரிபேக்கோ ஏஎம்சி பற்றி கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கெனரா ரிபேக்கோ இவங்க வந்து அஃப்கோர்ஸ் கம்பேர்ட் டு ஆல் லிஸ்டட் பிளேயர்ஸு இவங்க வந்து ஒரு ஸ்மால் பிளேயர் தான். அவுட் ஆஃப் 10 பீப்புள் அப்படின்னா இவங்க வந்து ஒரு 9th பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டாப் 10ல் இவங்க 9th பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பிளேயர் என் இம்பார்ட்டன்ட் பிளேயர். பட் இதில் என்னென்னா இவங்களுடைய இதில் வந்து பியூர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஈக்விட்டின்னு தான் சொல்லணும். 91% வந்து ஈக்விட்டி இது தான் இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில். ஒன்லி இந்த பேலன்ஸ் 9% தான் அந்த பேசிவ் ஃபண்டு, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ETF இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அது மாதிரி இருக்குது அவங்களுக்கு. பட் அதர்வைஸ் பியூர்லியான ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் பெட்டர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெவென்யூ கிடைக்கும் வர. ஸ்மால் பிளேயர் நம்ம யாரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா HDFCயை கம்பேர் பண்ணால் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நிப்பானை கம்பேர் பண்ணால் கூட சொல்லலாம். பட் ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி இன்றைக்கி நான் இது போட்டிருக்கேன். எஸ்பெஷலி இந்த ப்ரூடென்ட் ICICI லிஸ்ட் ஆச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது கூட போய் பாருங்கள். அதில் வந்து கிளியராக நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி க்ரோ ஆகுது பாருங்கள். இது வந்து இஸ் க்ரோயிங் அபவுட் 23-24% க்ரோ ஆகுது. ஸோ அப்ளை த ரூல் 72 அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்ரி 3 இயர்ஸில் இஸ் கோட் டபுள். அப்போ பாருங்கள், இன்றைக்கி 80 lakh crores இருக்கிறது. இன்னொரு 3 years that is 28. இதே டைமில் 20 ஜான்வரி ஆஃப் 20 இது பார்த்தீங்கன்னா 28 பார்த்தீங்கன்னா இட் வில் பி 160 lakh crores. நான் வந்து ஒரு இந்த ICICI ப்ரொடென்ஷியல் பாதி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே க்ரோ அபவுட் 33%. அதனால் வந்து ஆவரேஜ் நான் சொல்கிறது 23-24%. அப்போ வந்து இவ்வளோ ஃபண்டு இங்கே உள்ளே வரப்போது இது யார் மேனேஜ் பண்ண போகிறா? ஒன்லி இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். கரெக்டாக அசட் லைட் மாடல் கம்பெனிஸ். சம் ஆஃப் த மெட்ரிக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா. அண்டு இப்போ கூட அதை ICICI ப்ரொடென்ஷியலில் வந்து அதை பற்றி டீல் பண்ணியிருக்கேன். இந்த மெட்ரிக்ஸ் இந்தந்த மெட்ரிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மெட்ரிக்ஸ்லாம் நல்லா இருக்க பட்சத்தில் அது பெட்டராக இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அந்த மெட்ரிக்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே ஒரு கைடிங் ஃபேக்டராக இருக்கட்டும். நீங்களே ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அந்த மெட்ரிக்ஸ்லாம் என்ன இருக்குன்ட்டு. அந்த மெட்ரிக்ஸ் வந்து குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கம்பெனிஸ். ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த மெட்ரிக் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுங்க. வாங்கலாமா இல்லையா, மெயின்டைன் பண்ணலாமா இல்லையா. பட் நான் வந்து இந்த பேசிக் இண்டஸ்ட்ரியோட இதெல்லாம் சொல்லிட்டேன். ஃபண்டமெண்டல்ஸு அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் டெசிஷன் எடுக்கணும். வச்சுருந்தா ஃபர்தராக வாங்குறதா இல்லைன்னா விற்கிறதா, புதுசாக என்ட்ரு பண்ணணுமா இல்லையாங்கிறதெல்லாம் அந்தந்த இண்டிவிஜுவல் ஏஎம்சி தான் ஓட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணணும். அப்புறமேலே லக்ஷ்மண பெருமாள் 193 AVTT ஷேர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ AVTT நாட் மச், அதை பற்றி நான் ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு டெஃபினட்டாக அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அண்டு பிரிகேட் ஹோட்டல் அதுவும் வந்து ஒரு டெய்லி பார்த்திங்க அப்படின்னா புவர் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பிரிகேட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லணும். அண்டு நெய்லி இப்போ வந்து 20% டவுன் ஆகிடுது. ஹோல்டு எக்ஸிட்டர் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் பெங்களூர்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு நல்ல பிளேஸ் ஃபார் தி ரியல் எஸ்டேட் ஹேப்பனிங் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லணும். பட் ஆனால் ஆஃப் லேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் வேல்யூவேஷன் பாருங்கள். முன்னாடி வந்து 4 மாடி கட்டடமாக இருந்தாலும் அதே 7,000, 8,000, 9,000 ருபீஸ் போயிட்டு இருந்தது.
இப்போ வந்து எல்லாமே 20 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட்டு 7,000 8,000 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்டு நல்ல டெவலப்டு பிளேஸில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 8,000 கொடுக்குறது ஃபார் அவே ஃப்ரம் த சிட்டியாக இருக்கும், 20 ஃப்ளோர்ஸாக இருக்கும், அதே ரேட்டை கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் பியாண்ட் த ரீச் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள். அதனால் சேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகுது, இன்வென்ட்ரி பைலப் ஆக போகுது, தென் வந்து இட் இஸ் கோயிங் ஹிட் திஸ் இண்டஸ்ட்ரி. அதனால தான் நம்ம பார்க்குறோம் இப்போ செட்பேக் ஃபார் ஆல் த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஆனால் டூ இயர்லியாக செட்பேக் வந்துருச்சு. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அட்லீஸ்ட் இந்த சைக்கிள் ஒரு 5 இயர்ஸ் போகும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் வித்தின் 2 இயர்ஸ்லேயே இப்போ பார்த்து ஓவர் சப்ளை ஆகி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுது நம்ம எல்லா ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸும். அதனால் வந்து பிகாஸ் ஆஃப் த க்ரீடினஸ் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் இல்லாட்ட தி காஸ்ட் ஆஃப் த இன்புட்ஸ் டு த இண்டஸ்ட்ரியா அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியலனாலும், பட் அகெயின் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி டு புட் அப் அண்ட் த்ரைவ் அண்ட் சக்சீட். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்லி அப்சைக்கிள் டைமில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்டு இந்த மொமெண்ட் ஒரு சிம்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தென் வந்து அது வந்து கண்டினியூ ஆகும். அண்டு அந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆகும் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்குன்னு சொல்லிடலாம். தென் அருண் குமார் சந்திரசேகரன் 1228 கேட்டிருக்காரு. அக்சென்ச்சர் ப்ரொவைடட் சரி, அந்த கொஸ்டின் மேலே போயிடுத்து வர மாட்டேங்குது. சக்திவேலன் கேட்டிருக்காரு, குருஜி ஐடிக்கு ஃப்யூச்சர் இல்லை சொன்னீங்க, ஐபோ ஸ்லோவாக ரெக்கவர் ஆகுது, ஆல்சோ ஐஎன்ஆர் இஸ் டிப்ரிஷியேட்டிங் விச் மீன்ஸ் ஐடி கம்பெனிஸ் ரெவென்யூ கேன் பேசிவ்லி grow due to exchange now. Do you change your stand on IT? Oh, see, it's a very good question அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது ஒரு இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டவுன் ஆகிடுது, ஓகே 5 to 6% போச்சு. ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள் 89.25 ஆகிடுச்சு. 89.25 91 எங்கே இருந்தது, இப்போ 89.25 ஆகிடுது. சரி, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை ஜட்ஜ் பண்ண முடியாது. அட் த மோஸ்ட் இது என்ன கொடுக்கும் அப்படின்னா இவங்களுடைய மார்ஜின் இருக்குது பாருங்கள், குறையாமல் வந்து பாதுகாத்துக்கிறோம், அவ்வளோதான். பட் வந்து எப்பொழுது சக்ஸஸ் எங்கேருந்து வரும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் வந்து பெட்டராக இருக்கும்போது தான் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இன்றைக்கி தேவை என்ன அப்படின்னா நாட் ஷேர் ஹோல்டரை ரிவார்ட் பண்ணுறது வந்து அது ஒன்றும் முக்கியம் கிடையாது. நான் பைபேக்கு போட்டேன் 18,000 கோடி, இல்லாட்ட நான் வந்து இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸை பார்த்துட்டேன் முன்னாடி, அதனால் இதெல்லாம் வந்து ஜுஜிபி நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்குது அர்த்தமே கிடையாது. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாஸ்ட் 15 இயர்ஸ் எடுத்துக்கோங்களேன், they distributed about 6.2 lakh crores to the shareholders. 6.2 lakh crores. And in the amount, in the form of dividend, in the form of buyback or bonus or whatever it is, எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பணத்தில் ஈவன் 50% கம்பெனிலே ரிட்டைன் பண்ணி ஒரு ஏஐக்காக இல்லாட்ட வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 10 வருஷத்தில் ஆர் என்னைக்கு டேட்டா சென்டர் பேச ஆரம்பித்தோம், இட்ஸ் மோர் தென் அபவுட் 8-9 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க டேட்டா சென்டர்ஸ். இதில் ஆரம்பித்து நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்காக இவங்க வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு பெரிய பேக் போன் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஏஐயில் வந்து
ஜஸ்ட் லைக் அ டீப் சீக் மாதிரி நம்மளும் ஒரு ஏஐ நம்ம கையில் இருந்திருக்கோம். ஸோ இவங்க தான் பண்ணவே முடியும், வேறு யாருனாலையும் பண்ண முடியாது. கரெக்டாக எப்பொழுதும் எமர்ஜிங் டெக்னாலஜி இல்லைட நியூ டெக்னாலஜி யாருனால பண்ண முடியும் அப்படின்னா, அண்டு ஃபண்டிங் தேவை. ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி அண்டு உங்களை வந்து பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ண சொல்ல, உங்களுடைய சர்ப்ளஸை ஒரு ஒரு 1/3 அலோகேட் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தென் வந்து உங்களோட ஃப்யூச்சர் வந்து செக்யூர்டாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் ப்ராப்ளமாக இருந்திருக்கும், உங்களோட ஷேர் ப்ரைஸ் கூட குறைஞ்சிருக்கலாம். பட் ஆனால் லாங் டேர்மில் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா, பை திஸ் டைம் வந்து உங்கள்கிட்டருந்து ஒரு பெரிய பாத் பிரேக்கிங் ஒரு ஏஐயோ எதர் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோ இல்லைட ஸ்மால் லாங்குவேஜ் மாடலோ ஒன்று வந்திருக்கலாம். அண்ட் அதை வச்சுக்கிட்டு இந்தியாவோட இமேஜே பெரிய லெவலில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்வேன் நான். அதனால் அன்லெஸ் அவங்க பிஸ்னஸ் மாடலில் ஒரு சேஞ்சஸ் வந்தால் தான் வி கேன் சி இன்னமேல் வந்து இவங்களுடைய க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். சில கம்பெனிஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, லைக் டிசிஎஸ். அதனால் ஏஐ சர்வீஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஈவன் இந்த டேட்டா சென்டர் மாதிரி இதுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் நேச்சுரலி அவங்க வந்து another 5 இயர்ஸில் இவங்க வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அண்டு இதுதான் அந்த டாப் 5 கம்பெனிஸ் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணலைன்னா நீங்கள் அந்த இது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் டு see a great growth அப்படின்னு தான் சொல்வேன் நான். ஸோ பாருங்கள், கூகுளில் ஆரம்பித்தது 2000, இன்றைக்கி தேர் சிட்டிங் அட்டு $350 billion டர்ன்ஓவர். அண்ட் டிசிஎஸ் ஆரம்பித்தது 1970s ஆரம்பித்தாங்க, ஆர் ஈவன் ஸ்லைட்லி ஏர்லியர். தே ஹேவ் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $31 billion ரெவென்யூ. இது போதும் அப்படின்னா இட்ஸ் ஓகே. அண்டு 25 இயர்ஸில் இவ்வளோ பண்ணுறாங்க. இவங்க வந்து ஈவன் 45-50 இயர்ஸில் கூட இவங்களால சாதிக்க முடியலையே, அதுதான் வருத்தம். ஸோ தோஸ் ஹூ கேன் மஸ்ட் டூ இட். நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பார்த்து 1000 பேர் இதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ண உள்ள வருவாங்க. அதுதான் வில் மேக் த கண்ட்ரி கிரேட், கம்பெனி கிரேட் பர்மனெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. சரி, எலிட் பிரசாந்த் அப்படின்னு நிறைய கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஐ வில் கம் பேக் ஆன் தட். ஏன்னா இந்த இதில் வந்து மேலே போயிடுது சடனாக, அப்புறம் அது மேலேயே போக முடியல, ஏன்னான்னு தெரியல. ஸோ எலிட் பிரசாந்த், குருஜி ஆயில் இந்தியா கம்பெனி, யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ் அனலைஸ். சரி, ஆயில் இந்தியா பற்றி நான் போட்டேங்க, ஒரு வீடியோ போட்டேன். இப்போ வந்து ஒரு 1 வீக் பேக்கு எல்லா ஆயில் கம்பெனிஸும் கம்பேர் பண்ணி இன்க்ளூடிங் ஆயில் இந்தியா பற்றி ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். உங்களை ஞாபகம் வச்சு தான் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். எலிட் பிரசாந்த் உங்களை ஞாபகம் வச்சு தான் நீங்கள் அடிக்கடி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஆயில் இந்தியா வந்து கம்பேர்ட் டு அதர்ஸு இவங்களுக்கு அப்ஸ்ட்ரீமும் இருக்குது, தெர் இஸ் ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் இருக்குது. பட் ஸ்மாலர் கம்பெனி கம்பேர்ட் டு பிபிசிஎல், ஐஓசிஎல் இதெல்லாம் கம்பேர் பண்ணால் இவங்க ஒரு ஸ்மாலர் கம்பெனி. பட் இது நும்ப்ளிக்கா இருக்குது, அங்கே வந்து இவங்களுடைய இதுவும் இருக்குது. அண்ட் ரிஃபைனரியும் இருக்குது, அது ஒரு 3 மில்லியன் டன் ரிஃபைனரி இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து தே வில் நவ் பெட்ரோகெமிக்கல்ஸும் போட போகிறாங்க வேறு. ஸோ அதனால் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இப்போ கம்பேர்ட் டு அதர் கம்பெனிஸோட இவங்களுக்கு பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து விட்ட கொஸ்டின் தான் பிடிக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அருண்குமார் சந்திரசேகர், பிரிகேட் ஹோட்டல். அப்புறம் Accenture provided better than expected results, but muted future guidelines. Can Indian sector revive in the 2026? See, ஏஐ மூலமாக இப்போ சர்வீஸ் பண்ணி இவங்க வந்து ஜெயிக்க முடியும், சம் கைண்ட் ஆஃப் இது. பட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா
யாருக்கோ பண்ண இன்னோவேஷனுக்காக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான் ஒழிய இது வில் கிவ், அதாவது ஸ்டெபிளைஸ் பண்ணும் இவங்களுடைய இப்போ வந்து டீ க்ரோத் இருக்குது பாருங்கள், அதில் வந்து திருப்பியும் க்ரோத்துக்கு வருவாங்க, அவ்வளோதான் ஒழிய ஃபினாமலாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுதான் என்னுடைய கன்டென்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அண்டு நான் திருப்பியும் அதில் என்ட்ரு பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து வில் நாட் கிவ் பெரிய க்ரோத்து. மேபி சம் கம்பெனிஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, லைக் கோஃபோர்ஜ், தென் வந்து பர்சிஸ்டன், தென் கேபிஐடி, இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஒரு நீஷ் பிளேயர் ஆகிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து மேபி தே பர்ஃபார்ம் வெரி வெல் அப்படின்னு நினைக்கலாம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நியூ என்ட்ரி கரண்ட் ட்ராவல். ஓகே, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்த்து சொல்கிறேன். ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இல்லாத அதுக்கு தான் இவங்க ஃபார்மலாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. பட் நார்மலாக அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சம்வாட் அலர்ஜிக். நான் வாங்கின 2 ஷேரும் பட் மோர் தென் 5 இயர்ஸாக வச்சுட்ருக்கேன். ஸோ ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் மணி ஆன் தட். சுரேஷ் 3969 இன்சூரன்ஸ் செக்டரில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இண்டஸ்ட்ரி ஒரு காம்போசிட் லைசன்ஸ் எதிர்பார்த்தாங்க, பட் அது கொடுக்கல. பட் ஆனால் 100% கொடுத்துருக்காங்க. இந்த 100%னால இம்மீடியட்டாக அது வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். அண்டு வந்தால் நல்லது தான். பட் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி வித் மர்ஜர் வித் நான் இன்சூரன்ஸ் கம்பெனி பர்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மேக்ஸ் லைஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மேக்ஸ் ஆக்சிஸ் அதோட மர்ஜ் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அது மர்ஜ் ஆகிடும். அது ஒரு சிங்கிள் என்டிட்டி வித் ஆக்சிஸ் வந்து நல்ல பொசிஷன் எல்லாம் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சது வந்து இந்த இந்த லைஃபுக்கும் இந்த ஹெல்த்துக்கும் அது வந்து ஒரு குட் திங் அப்படின்னு சொல்லலாம். பட் யூனிவர்சல் லைசன்ஸ் அகெயின் அடுத்த ரவுண்டில் தான் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த இது வந்து பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணிடாது இன்சூரன்ஸ் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ். இதில் ட்ராபேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ளோட் ஃபண்டு இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் இன்சூர் பண்ணுறீங்க, கிளைம் நாளைக்கு வரப்போகிறதில்ல, என்றைக்கோ ஒரு நாள் வரப்போகுது, இல்லைனா ஒரு 10 வருஷம் கழிச்சு வரப்போகுது, 5 வருஷம். அது வரைக்கும் அந்த ஃபண்டை என்ன பண்ண போகிறீங்க? இவங்க கிளைம் ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டு பெரிய லெவலில் இருக்காது. எவ்ரி இயர் ஒரு 6-7% தான் இவங்க செட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க கிளைமு. அப்போ அந்த பேலன்ஸ் ஃபண்டை கொண்டு போய் எங்கே போடணும்? அதில் வந்து டூ மச் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் 50% இருக்கணும். இப்படி லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாட்ட 20-40% இன் கேஸ் ஆஃப் அ நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தா தான் வந்து அவங்களால ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இப்போ ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அண்டு இப்போ என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5%, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 2% தான் கிடைக்க போகுது, 3% தான் கிடைக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ட்ராப் ஆக போகுது. அப்புறம் எப்படி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கேன் மேக் மணி? அதே 50% கண்டிஷனாக போட்டிருக்கீங்க நீங்கள். ஏற்கனவே பாண்ட் மார்க்கெட்டே நல்லா ஆக்டிவாக இல்லை இந்தியாவில். இட் இஸ் ஒன்லி 40-50% ஆஃப் தி எக்விட்டி மார்க்கெட்டு. அப்படி இருக்கப்போது இதுதான் பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் இந்த இன்சூரன்ஸ் செக்டாரில். இதில் வந்து இதை அட்ரஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிரேட்டர். இப்போ வந்து அவங்க வந்து ஈக்விட்டியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. ஈவன் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணட்டும், சில்வரில் கூட இன்வெஸ்ட் பண்ணட்டும், இல்லாட்டா ஆல்டர்னேட் இதில் கூட கொடுங்க. அது அதனால் 50% கவர்மெண்ட் கொடுத்தாகணும். 20-40% வந்து நான் லைஃபாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கி ஆகணும். அவங்களுக்கு ஃப்ரீடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15%, அனதர் 15% கார்ப்பரேட் பாண்ட் அப்படின்ட்டு நிறைய கண்டிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன கிடைக்க ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும்? ஒரு 6-7% ஆன் திஸ் ஃப்ளோட் ஃபண்டு, அவ்வளோதான். அதுக்கு வந்து இதில் போட்டு அவங்க எதுவும் பண்ணுறதுக்கு இப்போ பேங்க்கில் வந்து ஃப்ளோட் ஃபண்டெல்லாம் பேங்க்லேயே போட்டுட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பா, நான் 5 வருஷத்துக்கு போடுறேன், 6 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுதான் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் டிட்டர்மைன் பண்ணணும். நீங்கள் வந்து கண்டிஷன் போட்டு அதை ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தால்
தென் ஓவர் கில். நம்ம வந்து நிறைய நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது. இதிலெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வந்தால் தான் நமக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டாரே ஒரு ரிவைவல் கிடைக்கும். இன்றைக்கி வந்து வாரன் பஃபட் வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவரோட ஜீகோ, அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த மாடலை பார்த்து தான் எல்லோரும் காப்பிடிச்சாங்க வேர்ல்டு ஓவர். எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஒரு இன்சூரன்ஸையும் ஒரு அவுட்ஃபிட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லாட்டா அந்த மாதிரி கம்பெனியும் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு ஜெயிச்சாங்க. இதை HDFCயாக இருக்கட்டும் இல்லாட்டா ICICIயாக இருக்கட்டும், எல்லோரும் என்டர் பண்ணது இது வாரன் பஃபட் மாடலை வச்சு தான் பண்ணாங்க. ஸோ அங்கே ஒரு ஃப்ளோட் ஃபண்டு கிடைக்கும் போது அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவர் எப்படி ஜெயிச்சார் பாருங்கள். அவங்கனால இந்த லெவலுக்கு அங்கே வந்து கண்டிஷன்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுத்தா தான் நீங்கள் பிஸ்னஸ் யூ கேன் இந்த பிஸ்னஸ் த்ரைவ் ஆக முடியும். இன்றைக்கி கூட பார்த்தீங்க இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து இஸ் ஈவன் இன் லாஸ் ஒன்லி, ஆல்வேஸ் இன் லாஸ். அண்ட் மோட்டார் இன்சூரன்ஸ்லாம் ஆல்வேஸ் இன் லாஸ். ஜோதி லேப் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் ஃபார் லாங் டேர்ம்? தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரட்டும், வந்தோடனே சரவணன் நான் அதை பற்றி கண்டிப்பாக ஒரு இது போடுறேன். அப்புறம் பிளாட்டினம் இண்டஸ்ட்ரி, ஜேஜி கெமிக்கல்ஸ், எக்ஸிகாம், டெலிசர்விஸ், வியூஎஸ்எல். சரி, ஓகே, ஷூர். தினேஷ் 92D, பிஜி இன்விட் ஃபால்ஸ், கேன் வி கன்சிடர்? பிஜி இன்விட்டில் பாருங்கள், அவங்க வந்து இந்த லேட்டஸ்ட்டு Q2 ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல. அண்ட் பிஜி இன்பிட்டில் வந்து அவங்களே அதை கமெண்ட்ரியை என்ன கொடுத்துருக்காங்க, என்னால் அசட் ஆட் பண்ண முடியலன்னா என்னோடய ஷேர் மேலே போகாது, என்னோடய டிவிடெண்ட் கூட குறைஞ்சிரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால் பி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் ICICI AMC ஹோல்டு ஹவு லாங்? ஏங்க இந்த மாதிரி கம்பெனிஸில் ஃபார் எவர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணுங்க, இந்த AMC மாதிரி கம்பெனிஸை. அண்டு நீங்கள் ப்ராஃபிட்டு மட்டும் புக் பண்ணிவிட்டு பேசாமல் விட்டுறலாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். ஏன்னா இவங்க நம்பர் 2 பிளேயருங்க. இன்னொரு தேர்டு பிளேயர் 8 லட்சம் கோடி வச்சுருக்காரு HDFC AMC. இவர் வந்து 11 லட்சம் கோடி ரீச் ஆகிட்டாங்க. அனதர் 3 லட்சம் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இவங்க வந்து 15 lakh crores ஆகிடுவாங்க. இவங்க வந்து அந்த ஸ்ட்ராங் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு இப்போ கூட PE படி பார்த்தோம்னா IPO ப்ரைஸுக்கு ஸ்டில் இட் இஸ் லோவர் தென் HDFC. அதனால் வந்து இது இஸ் அ கிரேட் கம்பெனி, அசட் லைட் மாடல் அண்டு வெரி குட் ரேஷியோஸ் இருக்குது. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்றைக்கி வருது. அது ஈவன் ஷார்ட்ஸ் கூட இருக்குது, பாருங்கள். குருஜி ருபி செஞ்சுரி அடிக்குமா? சொல்கிறதுக்கு இல்லை, என்ன வெரி டிஃபிகல்ட். பாருங்கள், நேற்று வந்து நம்ம 91 போயிடுச்சு, இன்னும் வந்து அது குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அண்டு இன்றைக்கி பாருங்கள் 89.25 அட் 3:30, 89.25 இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப. ஸோ அதனால் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எதுவுமே. அண்டு இட்ஸ் அ வெரி பேட். சப்போஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா 100 rupeesலாம் பாருங்கள். இன்றைக்கி வந்து 3 திங் RBI வந்து கால்ட் அஸ் அ ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லோ இன்ஃப்ளேஷன், இட்ஸ் அ கிஃப்ட் பை மான்சூன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிரேட் க்ரோத், 8.2% க்ரோத்து. அண்டு the low interest rate. இதோடு சேர்த்து நீங்கள் வந்து கரன்சியை ஸ்டேபிளாக வச்சுருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இம்பாசிபிள், பண்ணவே முடியாது. அண்டு நேச்சுரலி நீங்கள் ஒரு இதை எடுத்தாகணும். எக்ஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் நேச்சுரலி என்ன பண்ணி ஆகணும்னா ரூபாவை டிப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு நாள் மட்டும் தனியாக இருந்து வெளியே நின்று அப்சர்வ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா கடகடன்னு மேலே போயிடுச்சு. 91.03 போனோன்னே சரி ரொம்ப டேஞ்சர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாலரை மார்க்கெட்டில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விட ஆரம்பித்தோன்னா கடகடன்னு இதாகி இன்றைக்கி பார்த்தா ஸ்ட்ரெங்தன் ஆகி 89.25 வந்துச்சு. ஸோ அதனால் வந்து 100ங்கிறதெல்லாம் ரொம்ப டஃப், நம்மளால் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. இந்த வருஷம் மட்டும் 6% போச்சு, டிப்ரிஷியேட் ஆகுது 91ல். இப்போ வந்து திருப்பியும் ஒரு 5.5 அது மாதிரி இருந்திருக்கும்.
அது வந்து டிஸ்டர் அப்படின்றது 7753லேருந்து கேட்டிருந்தார் வெதர் இப்போ வந்து செஞ்சுரி போட்டுருமா அப்படின்ட்டு. பன்னீர்செல்வம் 5601 RIIL நாட் கோயிங் அப். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸா என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. RILனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய ஜியோ அண்ட் ரிட்டைல் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி வந்து வெரி சாலிட் கம்பெனிங்க. வெதர் நீங்கள் அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தென் டெஃபினட்டாக இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வில் பர்ஃபார்ம், நீட் டு பர்ஃபார்ம் ஒன்லி. ஜியோ லிஸ்ட் ஆகும்போது பாருங்கள், இப்போ வந்து அதுக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். இன்றைக்கி வருது, காவேரி நியூஸில் வருது, அபவுட் த ஸ்டார் ஸ்பேஸ் எக்ஸை பற்றி நான் போட்டிருக்கேன். எப்படி அவர் $1 trillion அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜியோ அந்த டெலிகாம் பாருங்கள், அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் கம்பெனி. அந்த ரிலையன்ஸ்லாம் ஃப்யூச்சரில் கூட அந்த மாதிரி என்டர்பிரைஸை திங்க் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. நம்ம நாட்டிலே அந்த லான்ச் பேட்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அண்ட் இவங்களும் வந்து இந்த மாதிரி இதை வந்து கொண்டாடுவாங்க இந்தியாவுக்கு. ஸோ அதனால் நம்பலாம். ஸோ ஜியோ வந்து ஒரு கிரேட் பொட்டென்ஷியல் ஆன் தட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிட்டைல் இது அண்டு அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதோட க்ரோத் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும். வெயிட் பண்ணோம் நீங்கள். ஜிகா 3825 கிரிப்டோ சின்ஸ்கான் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள். ஓகே, தெரியல அது என்னன்ட்டு. சிரிமா SGS டெக்னாலஜி பற்றி சொல்லுங்கள் குருஜி. நம்ம போட்டிருக்கேன், நான் Q2 ரிசல்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். அதை பேஸ் பண்ணி சிரிமா நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வித்தின் 1-2 monthsக்குள்ளே தான் இருக்கும் அது. ஸோ PPPRPL டெய்லி லோ ஒய். PPPRPL என்ன சொல்கிறாரு தெரியலையே. பன்னீர்செல்வன் 5601. சரி, கிரீட்டோஸ் சிஸ்கான் ஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். அதை நான் கேள்விப்பட்டதில்லை, பார்த்து சொல்கிறேன். அண்ட் இந்துஸ்தான் ஜிங்க் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா, அதுவும் எனக்கு தெரியாது. நான் ரீசெண்ட் டைமில் இதை பற்றி பார்க்கல நான். குருஜி அண்ட் சக்திவேல் அண்ட் சந்தோஷ் கேட்டார் இந்துஸ்தான் ஜிங்க் பற்றி. நான் இது வரைக்கும் இந்துஸ்தான் ஜிங்கே பண்ணலை. இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்தோடனே டெஃபினட்டாக அதை பண்ணுறேன் நான். அண்ட் அதில் வந்து இது கிரேட் கம்பெனி, நோ டவுட்டு. அதை பற்றி என்னன்னு பார்க்குறேன் நான். சக்திவேலன் குருஜி ஐடிக்கு ஃப்யூச்சர் இல்லைன்னு சொன்னீங்க, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம ராஜகோபாலன் தேக்கு மடமா 3895 ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அண்ட் 2006 கரெக்டாகுங்க. 2600 இது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் நான் ஏன்னா இப்போ பாருங்கள், அந்த 90 days வச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, லிஸ்ட்டும் ஆகிடுத்து. அவசரப்படாதீங்க அண்ட் கவலையப்படாதீங்க. 9.9% மார்க்கெட்டில் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதில் வந்து நியர்லி அபவுட் 2% 3% தான் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அண்டு அதனால் வந்து இந்த ப்ரைஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அண்ட் மொமெண்ட் அந்த 90 days அந்த பீரியட் முடிஞ்சோன்னா அந்த 9% மார்க்கெட்டுக்கு வந்துடும். உள்ள ஆங்கர் இன்வெஸ்டார் அத்தனை உள்ளே வரும் அண்ட் டிப்ரெஸிங் த ப்ரைஸ். அப்போ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறமேல் தான் நம்ம ஸ்டேக் எடுக்கணுமா இல்லையான்னு அவசரப்பட்டு வாங்கிட்டு அப்புறமேல நான் ரொம்ப நாளில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஆயில் இண்டியா பற்றி சொல்லிட்டேன் நான். ஐடியா ஷேர் ட்ரெண்ட் சேஞ்ச் தி வாட் ரீசன் டெல் ஐடியா ஷேர் ட்ரெண்ட் சேஞ்ச். சரி, கவர்மெண்ட் பாசிட்டிவாக இருக்காங்க இப்போ. பட் ஆனால் உடனே குயிக்காக மூவ் இன் பண்ண விரும்பலை. பட் ஆனால் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, அது வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அண்டு அதனால் வந்து ஒரு இது இருக்குது. இப்போ லோன் கூட அவங்க வந்து ஒரு 3,300 crores வந்து ஒரு NCD வந்து அவங்களால ரைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் அது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓல்டு லோனை ரீபே பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த லோன் ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ஷேர் மார்க்கெட் மேலே போயிடுது. ஆனால் ஏர்டெல் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அவங்களுடைய பேலன்ஸ் ஃபைனல் கால் நோட்டீஸ் கொடுத்த உடனே அண்டு அந்த ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அது ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது காரணத்தினால. ஐடியா
கவர்மெண்ட் வில் டூ. இப்போ பாருங்கள், இண்டிகோ ஒரே ஒரு இது வச்சுருங்க, அந்த ஒரு இண்டியோனால என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் பிளேயர் தான் இருந்தாருன்னா அவங்க வந்து அந்த கஸ்டமரை கண்ணில் வந்து கையை விட்டு ஆட்டி பண்டு வர அத்தனையும் சஃபர் பண்ண வச்சுருவார். ஸோ பட் வந்து நீங்கள் பிளேன் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 நாள் ட்ராவல் பண்ணாமல் கூட இருக்கலாம், பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. மேபி ஃபியூ பீப்புள் எமர்ஜென்சிக்காக ட்ராவல் பண்ண முடியலன்னா அஃபெக்ட் ஆகுவாங்க. பட் ஆனால் அதை ஓவர் கம் பண்ணிடலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து அதர் ஏர்லைன்ஸ்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கு, அதனால் எமர்ஜென்சினா அதர் ஏர்லைனில் போயிடலாம். பட் ஆனால் டெலிகாம் அப்படி கிடையாது. ஸோ டெலிகாம் வந்து இஸ் அ பேக் போன் ஆஃப் த மாடர்ன் எக்கானமி ஆகிடுச்சு. அதனால் இதில் 1 or 2 பிளேயர்ஸ் மட்டும் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு விலையை ஏற்றிட்டு கொண்டு போய் நிறுத்துருவாங்க. 1500 பர் மந்த் அப்படின்னு போட்டு தள்ளுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் புரிஞ்சு செயல்படுறாங்க, பார்ப்போம். அப்புறமேலே Elite Prashant, IOB Bank, this right time to discuss your opinion. But latesட்டாக நான் ரிசல்ட்ஸ் இவங்களை பார்க்கல, மித்த பேங்க்லாம் பார்த்தேன், இவங்களோட இது பார்க்கல. பட் ஐஓபி பேங்க்கோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் கூட ஒரு 3000-4000 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 3% to 5% விற்கிறாங்க. ஐ திங்க் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இங்கே கவர்மெண்ட் வந்து நியர்லி 96% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஒரு 3% விற்கிறதுனால இது இல்லை. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து 49% டிஸ்இன்வெஸ்ட் பண்ணலாம், 51% வச்சுக்கிட்டு அப்புறம் படிப்படியாக 25% கொண்டாந்துடலாம். வேதாந்தா கம்பெனி டிமர்ஜர், வாட் நியூஸ், யுவர் ஒப்பீனியன் குருஜி? வேதாந்தா பற்றி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு இது போட்டிருந்தேன், 5 கம்பெனியாக டிவைட் பண்ணி போட்டிருந்தேன் நான். ஸோ அதே ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட் என்னன்ட்டு இன்னொரு 1 month ஆகும் அதோட இதெல்லாம் வர்றதுக்கு. அந்த டிமர்ஜ் ஆனோன்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 26 மார்ச் வரைக்கும் ஆகிடும். இந்த மீன் டைம் முடிஞ்சால் நான் வந்து இந்த 3rd quarter ரிசல்ட்ஸ் வந்தோன்னே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ போடுறேன் நான். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், யுவர் வியூ ஆன் தட்? ஓகே, மற்றும் இப்போ அவங்க நேவி அண்டு இது எல்லாமே ஒன்று இந்த சேமாக இருக்குது. பட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மார்க்கெட் டவுனாக இருக்குல்லங்க. அப்போ டவுனாக இருக்கிறப்ப அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிடச்சாதான், ஏன்னா அவங்களும் பீரியாடிக்காக அதை ஷஃபில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதில் மார்க்கெட் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் லைக் நம்ம இண்டிவிஜுவல் மாதிரி 8% 6% தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கோம். அப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா பண்ண முடியாதுல்ல. அவங்க மோர் லைக் ஒரு குட்டி மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி, அவ்வளோதான். நல்ல கம்பெனிஸாக வச்சுருக்காங்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விற்றுட்டே இருப்பாங்க, ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லாட்ட டிவிடெண்ட் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ அந்த மார்க்கெட் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி கம்பெனிஸும் நல்லா பண்ண போகிறதில்ல. சக்தி பம்ப்ஸ் போனஸ் 5 போனஸ் வேறு கொடுத்தாங்க இருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி 2018 வாங்கினது என்கிட்ட, அதை அப்படியே விட்டுட்டேன் நான். இப்போ பார்த்தோம்னா நல்லா போச்சு, 5500 போச்சு. அப்போ அகெயின் கேம் டவுன், 5 போனஸ் ஷேர் கொடுத்தாங்க, அகெயின் 800 அது மாதிரி இருந்தது. இப்போ இந்த லேட்டஸ்ட்டு அந்த செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சோலாரை தவிர வேறு எதுவுமே அது இந்த மாதிரி ஜென்ரேஷனில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அந்த ரூரல் ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு இது கொடுக்குறனால அந்த எக்ஸஸ் பவர் ஜென்ரேட் பண்ணது கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க, வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதனால் இந்த கம்பெனிக்கு வந்து மார்க்கெட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல. செந்தில்குமார் தினேஷுங்கிறது அந்த சக்தி பம்ப்ஸை பற்றி கேட்டார். ஐ திங்க் டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன், இன்னொரு 2 கொஸ்டின்ஸோடு முடிச்சுக்கலாம். அப்புறமேலே செந்தில்குமார், அப்புறம் யூசருங்கிற ஒரு இடத்துல ஸ்பான்டனாஸ் பூட்டி அண்ட் ஃபியூஷன் ஃபைனான்ஸ் பற்றி கேட்டிருக்காரு. ஹரி கிருஷ்ணா, குருஜி ஐசிஐசிஐ ஏஎம்சி ஹவு லாங் கேன் ஹோல்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்தியன் வியூ 6064, வாட் யூ திங்க் அபவுட் வித்யா வயர்ஸ்? ஓகே, அதை நான் பார்க்கவே இல்லைங்க.
அவங்க பப்ளிக் இஷ்யூ வந்து டைமில். அர்பன் கம்பெனி எனி கமெண்ட்ஸ்? ப்ரோசஸ் பற்றி நேற்று கூட சொல்லியிருந்தேன். அர்பன் கம்பெனியில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்த ப்ரோசஸ் வந்து லாங் டேர்மாக ரொம்ப ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பிஇ இன்வெஸ்டர்ஸ் எப்போ வந்து அவங்க அந்த கம்பெனியை விற்காமல் அதில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதில் ஒரு பெரிய ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது இட்ஸ் ரொம்ப நாளாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற கம்பெனி அது. ஸோ அதனால் ரைட் டைம் பிக்கப் பண்ணி இப்போ 2 குவார்ட்டர் ஆகிடுச்சு. அவங்க வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணி இந்த டைமில் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அண்ட் பொறுமை ஜாஸ்தி வேணும். அண்ட் இந்த மாதிரி கம்பெனி இருக்குது, இல்லாட்ட இந்த சைடே போகாதீங்க. அதுதான் க்ரோத் சென்டர், வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி நியூ ஏஜ் கம்பெனிஸ் தான் நமக்கு ஃப்யூச்சர். வாய்ஸ் இஸ் டூ லோங்கிறாரு. பட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஹை பிச்சில் பேச முடியாது. பட் என்னோடய மைக்கை ரொம்ப க்ளோஸாக தான் வச்சுருக்கேன். அண்டு வேதாந்தா, ஐ ஆம் ஹோல்டிங் 2857, மை பையிங் ப்ரைஸ் 220. ஐ எம் ஹோல்டிங் ஆஃப்டர் கெட் யுவர் டிமெரிட்ஸ் எனி பெனிஃபிட் யுவர் ஒப்பீனியன். ஓகே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கல. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், நிஃப்டி 50 கொஞ்சம் ரெக்கவர்டு இருக்குதெல்லாம். ப்ராட் மார்க்கெட் இன்னும் நெகட்டிவில் இருக்குது. நியர் த ஃபியூச்சர் எனி எபிசோட் ஃபார் ப்ராடர் மார்க்கெட், எனி பாசிட்டிவ் ஃபார் தி ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நமக்கு எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் இந்த யூஎஸோட அக்ரிமெண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதர் அக்ரிமெண்ட், ஒமானோட அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கோம். பட் இது மாதிரி எஃப்டிஏ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரணும். நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதர் மார்க்கெட்டில் தான் நம்ம கொண்டாந்துட்டோம். லைக் சைனா மாதிரி கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட்டை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அது வந்தால் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். அண்ட் அது வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னா, வித் யூஎஸ் அக்ரிமெண்ட்டு தென் வந்து 30,000 வந்து பை மார்ச், வித்தவுட்டு பை செப்டம்பர் நெக்ஸ்ட் இயர் வந்து 30,000 நிஃப்டி டச் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் இது நடக்குதா இல்லையா. ஸோ இதோட இன்றைக்கி வந்து செஷனை முடிச்சுக்கலாம். அண்ட் இது வரைக்கும் அந்த பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு டிஸ்க்ளைமர் இப்போ சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒன்லி கமெண்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் வந்து எப்பொழுதுமே நான் அடிக்கடி திருப்பி என்ன சொல்கிறது உண்டு அப்படின்னா, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது தான் குறள். அதனால் அதை மறந்துடாதீங்க. யார் எது சொன்னாலும் நீங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும். அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதில் சொல்கிறது உண்மை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமேல் தான் டிசைட் பண்ணோம். அதுதான் இது வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அத்தனை பேரும். அப்போ தான் இது வந்து இந்த என்டையர் சக்ஸஸ் வந்து உங்களுக்கே போகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, நீங்களே வந்து அந்த ப்ராஃபிட் எடுத்துக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய மணி. அதனால் நீங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க எப்பொழுதுமே. அதனால் பி கேர்ஃபுல். அண்டு நாங்கள் கொடுக்குறது ஒரு ஹிண்ட்டு, நாங்கள் ஒரு லீடு கொடுப்போம், அவ்வளோதான். அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த லீடு வந்து சொல்கிறது கரெக்டாக இல்லையா எக்ஸாமின் பண்ணுங்கள். எக்ஸாமின் பண்ணது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தென் டிசைட் பண்ணுங்கள் வாங்கிறதுக்கு. ஸோ சக்ஸஸ்ஸு, எஃபர்ட்டு எல்லாமே உங்களுக்கு போய் சேரணும். இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ.